வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படி பார்த்திங்கன்னா, தேங்காய் தண்ணியில், அதாவது நம்ம அன்றாடம் உணவுக்கு சமையலாகக்கூடிய தேங்காயில் வரக்கூடிய தண்ணியில் நாம் இன்றைக்கி கல் எப்படி தயார் பண்ணுறதுன்றத வீடியோ தான் இன்றைக்கி நம்ம முழுக்க பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அருமையான நம்ம கல் தயார் பண்ணி நம்ம வீட்டிலையே சாப்பிட்லாம். இப்போ ஏற்கனவே கடைகள் அடைக்கப்பட்டிருக்கு, டாஸ்மாக்கு. ஸோ திறந்தாலும் சரி அடைச்சாலும் சரி, இது எப்போ வேணாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் வீட்டிலையே. ஸோ அதுக்கு தேவை என்னென்னு பார்த்திங்கன்னா, தேங்காய்கள். நான் கிட்டத்தட்ட ஒரு 5 தேங்காய்கள் எடுத்துருக்கிறேன். இதில் இருக்கிற தண்ணியே நமக்கு போதுமானது. வேணும்னா கூட ஒரு 5 தேங்காய்கள் இருக்கக்கூடிய தண்ணியை எடுத்துக்கோங்க. ஏன்னா இதிலையே பார்த்தோம்னா நமக்கு 1 லிட்டரு மேலேயே நமக்கு தேங்காய் தண்ணி கிடைக்கும். ஸோ தேங்காய் தண்ணியை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல அதை ஃபுல்லாக சுண்டற இல்லை, அதில் உடைச்சி உள்ளே இருக்க தண்ணியை நம்ம எடுத்துடலாம். ஸோ நம்ம சும்மா வீடியோக்காக நான் உடைச்சி காட்டுறேன் இப்போது. ஸோ நான் ஏற்கனவே உடைச்சி வச்சுருக்கேன், தண்ணி வாட்ரு எல்லாமே ஒரு சின்ன பானையில். ஸோ ஒரு சில்வர் பாத்திரத்தை நான் எடுத்துருக்கிறேன். ஸோ அதில் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு அரை பாத்திரம் வரலையும் எனக்கு சில்வர் பானையில் வந்துருச்சு. நீங்கள் பீங்கான் கிளாஸ் கிடச்சிதுன்னா அதில் நீங்கள் தேங்காய் தண்ணியை நல்லா நிறைய பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தேங்காய் தண்ணியை சூடு பண்ணிடணும். அதாவது ஃபுல்லாக கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. நல்ல ஒரு கொதிநிலை வரக்கூடிய அளவுக்கு ஹீட் பண்ணால் போதுமானது. கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை, வேணாலும் கொதிக்க வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா ஆற வச்சு அதை வடிகட்டிடுங்க. ஸோ வடிகட்டிட்டு நம்ம அதில் ஒரு 1/2 கிலோ சீனியை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஒரு 1 கிலோ வரைக்கும் சீனி சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ சீனி எடுத்துக்கிறேன். 4 டீஸ்பூனு ஈஸ்ட் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 100 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கிறேன், அதாவது நாட்டு சர்க்கரை. ஸோ இதை அதாவது அது வெல்லம்னு சொல்லுவாங்க. அதை எல்லாம் அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி காற்று உள்ளே புகாத அளவுக்கு நம்ம உள்ளுக்குள்ளே நல்லா வச்சு கட்டி வச்சிடணும். கிட்டத்தட்ட ஒரு 4 டேஸ் ஆனாலே போதுமானது. சீக்கிரமாகவே நமக்கு கல்லுன்றது நமக்கு கிடைக்கும். ஸோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 4 டேஸில் நான் அதை எடுத்துட்டேன். அந்த மாதிரி அதில் காற்று புகாமல் நான் கட்டி வச்சுட்டேன். ஏன்னா நிறையா இருந்ததுன்னா தான் பொங்கி நிலைய மேலே வரும். நான் குறைவாக தான் வச்சுருந்தேங்கிறதுனால ஒரு அரை பாத்திரம் தான் இருந்துச்சு இது கிட்டத்தட்ட அந்த தண்ணியானது. அதனால் நுர பொங்கினாலும் பொங்கி அப்படியே நிற்கும். ஸோ சக்குன்னு நம்ம வெளிக்காற்று உள்ளே போகக்கூடாது, அந்த அளவுக்கு கட்டிடணும். உள்ளே இருக்க காற்று வெளியே போகலாம், தப்பு இல்லை. அதனால் போகிறதுக்கு இடம் இல்லைனாலும் உள்ளே அது நல்லா டம் பண்ணி நின்றுக்கூடும். அது கூட வெற்று இடத்தை நம்ம வச்சுருக்கணும் உள்ளே. ஸோ பாருங்கள், இது நமக்கு நயமான ஒரு கல் கிடச்சிருச்சு. இது 4 டேஸ் 5 டேஸ்லேயே நமக்கு இந்த கல்லுங்கிறது கிடச்சிடும். ஏன் அப்படின்னா, நம்ம முதல்ல அதை ஹீட் பண்ணி நல்லா ஆற வச்சு வடிகட்டிடணும். அதனால் திருப்பி நீங்கள் வடிகட்டவும் தேவையில்லை. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்ச கல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம். நன்றி.